என் பெயர் நாகேஷ். இஸ்லாமியர்களின் அடிப்படை வேதமாகிய திருக்குர்ஆனில் இறைவனை பற்றியும் இறைவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய வல்லமைகள் பற்றியும் அவர் தமக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்றால் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் செயல்முறையாக கடைபிடிக்கும் நடைமுறையில் கடைபிடிக்கும் பழக்கங்கள் வழக்கங்கள், உதாரணமாக நீங்கள் கொண்டாடும் பண்டிகைகள், உங்களுடைய வாழ்த்து முறைகள், நீங்கள் வழிபடும் முறைகள், சிரட்டை மறைத்துக் கொண்டு கன்னங்களில் சவரம் செய்து கொள்ளாமல், இப்படிப்பட்ட சில பழக்கங்கள் வழக்கங்கள் இவைகள் குர்ஆனில் கட்டளையாக இடப்பட்டிருக்கிறதா அல்லது இஸ்லாம் தோன்றிய அரபு தேசம், துருக்கி தேசம், இந்த தேசங்கள் மக்கள் வழங்கும் பாரம்பரியங்களா? ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம் என்பது திருக்குர்ஆனில் இறைவன் அல்லாஹ் அவர்கள் கட்டளை இட்டபடி அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் ஜீவியத்திலா அல்லது ஒரு முஸ்லிமுக்கு மகனாக பிறந்ததனால் நானும் ஒரு முஸ்லிம், அப்படியா? நன்றி. ஐயா நாகேஷ் அவர்கள் நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க கேட்கிறது குர்ஆன்ல முஸ்லீம்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப முஸ்லீம்கள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த முறைகள்னா அதுல உள்ளதுதானா அல்லது அவங்களா உண்டாக்கி கொண்டது இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. முஸ்லீம்கள் நடத்துகிற நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டீர்களேயானால் குர்ஆன்ல உள்ளதும் இருக்கிறது, குர்ஆன்ல இல்லாத அவங்களாக உருவாக்கி கொண்ட சில விஷயங்களும் இருக்கின்றன. அதை தவிர்க்க சொல்லி நாங்கள் ஒரு 20 ஆண்டு காலமாக இங்கே பெரிய பிரச்சாரம் பண்ணி ஓரளவுக்கு அவற்றை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். உதாரணமா எடுத்துக்கொண்டோமே ஆனால் எங்களுக்கு 2 பண்டிகை, ஒன்னு நோன்பு பெருநாள் ஒரு பண்டிகை, இன்னொன்னு ஹஜ் பெருநாள் ஒரு பண்டிகை. வருஷத்துக்கு 2 தான் எங்களுக்கு பண்டிகை. ஆனால் நீங்க முஸ்லீம்களை சில பகுதிகளில் பாத்தீங்கன்னு சொன்னா முஹர்ரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது குர்ஆன்லயும் கிடையாது, நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய ஒரு பேரப்புள்ள கொல்லப்பட்டாருங்கிறதுக்காக வேண்டி இவங்க நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கத்தில குத்திக்கிட்டு ரத்தம் வழிய வழிய ரோட்ல ஊர்வலம் போவாங்க. அதெல்லாம் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. முஹர்ரம் பண்டிகைங்கிற பெயர்ல இது இஸ்லாத்துல இல்லாதது. இது இஸ்லாத்துல இல்லாமல் முஸ்லிம்களாக உண்டாக்கி கொண்டது. அதே மாதிரி ஒரே இறைவனை பள்ளிவாசல்ல வழிபடணும் என்பது இஸ்லாமிய சட்டம். ஆனால் முஸ்லிம்கள் இப்ப என்ன பண்றாங்க, அதையும் செஞ்சுக்கிறாங்க. அதோட என்னை மாதிரி உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னா அந்த ஆளை கொண்டு அடக்கம் பண்ணி வைத்துக் கொண்டு சமாதியை வழிபடுறாங்க. இப்ப நாகூர் ஆண்டவருங்கிறாங்க, ஒரு ஆண்டவர் அவரு இந்த உலகத்துல ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து எல்லாரையும் போல மரணித்து விட்டார். மனிதர் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் அவரை வழிபடுறாங்க பாருங்க, அது இஸ்லாம் இல்ல. அது நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி, அஜ்மீர், இதுகள் எல்லாம் இறந்தவர்களை புதைத்து வைத்திருக்கிற இடம். அரபு நாட்டில் இதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் இந்த மாதிரியான வழிபாட்டு முறை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் இஸ்லாம் எந்த நாட்டில் தோன்றியதோ அங்க சமாதிகளை வழிபட மாட்டாங்க, சமாதிகளை கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லிம் தனக்கும் கடவுளுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பை நேரடியாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரோகிதரை வைத்துக் கொள்ளக்கூடாது, இடைத்தரகரை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. நபிகள் நாயகம் காலத்துல திருமணங்களை கூட 2 குடும்பத்தார் பண்ணிக்கிறாங்களே தவிர நபிகள் நாயகம் போய் நடத்தி வைக்க மாட்டாங்க. மத குரு போய் நடத்தி வைக்கணும் இருக்கு பாருங்க, அந்த செட்டப் இஸ்லாத்துல கிடையாது. ஆனால் நீங்க நடைமுறையில என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அதுக்கு எங்களை மாதிரி ஆட்களை கூட்டிட்டு போய் திருமணத்தை நடத்தி வைங்கிறாங்க. இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைய அவருடைய வாரிசுகள் தான் செய்யணும். வாரிசு செய்யாம என்ன பண்றாங்க, எங்களை கூட்டிட்டு போய் நீங்க செய்யுங்கிறாங்க. இது மாதிரியாக எங்களா மார்க்கத்தை கற்றவர்களை, மார்க்க அறிஞர்களை அழைத்துக்கிட்டு போய் செய்யறாங்க. இப்படி இஸ்லாம் சொன்னதும் இருக்கிறது, முஸ்லிம்கள்ட்ட சொல்லாதும் இருக்கிறது. சொன்னதுதான் இஸ்லாம்னு சொல்ல முடியுமே தவிர இவங்களா உண்டாக்கி கொண்ட காரியங்கள் தவிர்க்கப்படணும், ஒழிக்கப்படணும். பெருமளவுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஒழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் அடிப்படையா அவங்க கேட்ட கேள்விக்கான பதில். அதோட ஒண்ணு கேட்டாங்க, முஸ்லிம் என்பவன் குர்ஆன்ல உள்ளபடி வாழ்பவனா அல்லது முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தவனா
அழகான கேள்வி கேட்டாங்க. முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தவன்லாம் முஸ்லீம் கிடையாது. இஸ்லாம்ங்கிற ஜாதி கிடையாது. ஜாதி தான் பிறப்பிலே ஒட்டிக்கிட்டு வரும். ஜாதிக்காக வேண்டி எதுவும் செய்ய தேவையில்லை. நான் ஒரு இனம், ஒரு குலம், ஒரு கோத்திரம் சொன்னா என் தகப்பனார் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் எனக்கு வந்துடும். இஸ்லாம் என்பது சில கொள்கைகளை ஏற்று வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறதுக்கு பேரு. அதை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரெல்லாம் முஸ்லீம் ஆயிடுவார். முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா உலகத்தில் அவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாம். இறைவனிடத்திலே மறுமையில் விசாரிக்கும் பொழுது அவர் அந்த பட்டியலில் இடம் பெற மாட்டார். உலகத்தில் எல்லாரையும் நானும் முஸ்லீம் தான், என் பேர் இப்ராஹிம், என் பேர் அப்துல் காதர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாமே தவிர இறைவனிடத்தில் முஸ்லீம் ஆவதாக இருந்தால் பிறப்பு அடிப்படையில் முடியாது. இப்ப நபிகள் நாயகத்தை எடுத்துக்கிறீங்களேன், முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தாங்க இல்ல, முஸ்லிம் அல்லாத தாய் தந்தைக்கு பிறந்துதான் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அப்பதான் புதுசா ஏற்றுக்கொண்டவர்களே தவிர முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் இல்ல. அவர்களைத்தான் சிறந்த முஸ்லிம் என்று இஸ்லாம் வந்து பாராட்டுகிறது. அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியத்தில் இஸ்லாம் வராது. முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தால் அவன் முஸ்லீம் ஆக முடியாது. உலகத்தில் சென்சஸ் எடுக்கும் போது சொல்லிக் கொள்ளலாம். இறைவனிடத்தில் முஸ்லீம் ஆகிறதா இருந்தா ஒரே கடவுள் தான் என்று நம்பணும், அவனை வழிபடணும், குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் சொன்ன போதனைகளையும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அவங்கதான் முஸ்லீம்.